நம்பிக்கை நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல ஐபிஎல்கோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய ஓஜி ஃபேன் இவர வந்து யாருக்குமே தெரியாம இருக்காது கண்டிப்பா. ஸோ ஏகநாதன் இன்னைக்கு வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஓஜி ஃபேன் சொல்லிட்டு நிறைய பேர் ஓஜி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாம ஒரு ஃபேன், அவ்வளோதான். ஓஜின்றதுனா நிறைய பேர் சிஎஸ்கே கேட்குறதுக்கு உண்மையாக தான் இருக்க போகிறாங்க. எஸ் பிரதர். ஓகே. இப்போ சிஎஸ்கே வந்து இப்போ கம்மிங் சண்டே வந்து ஒரு அவங்களுக்கு லக்னோக்கு எதிராக ஒரு மேட்ச் இருக்குது. அந்த பிளே ஆஃப் அந்த விஷயத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி தலை இல்லாத ஒரு டீம் வந்து கோஆர்டினேஷனில் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ தலை இல்லாத ஒரு டீம் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடலாம். தலை ஃபிட் ஆகிட்டார். அவருக்கு இன்ஜுரி ஆனது உண்மை. இப்போ ஃபிட் ஆகிட்டார். பட் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாருன்னா, டீம் நல்லா போயிட்டுருக்கு, அதை வந்து நம்ம வந்து உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் அவர் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக இந்த பிளேயிங்கில் வந்து ஒரு ஆள் வெளியே வர கேட்கணும். மேபி நீங்கள் அது சிவன் துபேவை தான் பண்ண முடியும். பட் சிவன் துபேவுமே இம்பாக்ட் பிளேயரில் உள்ளே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபீல்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்படுறாரு. பட் தலையோட ஒரு இதுவாக என்னவா இருக்குன்னா, நாம் இல்லாமல் இவங்க பண்ணுறது எப்படி போகலாம். ஏன்னா நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரல, தோனி இல்லாதப்போ ரிசல்ட் வரல. ஸோ தலைவர் இப்போ இல்லாதப்போ ரிசல்ட்டும் வருது. ஸோ ரெண்டு சைடும் அவர் பார்க்குறாருல. ஸோ அவரு விலகிற நேரம் தான். ஓகேவா? ஸோ ஓகே, அண்ட் ஃபேன்ஸ் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸுமே அடாப்ட் பண்ண வராங்களே, க்ரௌடு வராமல் ஒன்றும் இல்லாமல் இல்லையே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3-4 மேட்ச் சிஎஸ்கே தோனி இல்லாமல் சிஎஸ்கே 3 மேட்ச் தோத்த பிறகும் நாங்கள் ஸ்டேடியம் போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்ரி மேட்ச் நம்ம சேப்பாக் மேட்ச்சுக்கு போவோம். அவ்வளோ க்ரௌடு வந்தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் இப்போ க்ரௌடு வந்துட்டாங்க. சரி, அட் த எண்ட் ஆஃப் தி டே சிஎஸ்கே ஓகே தலைவர் தான். பட் தெரிஞ்சிருச்சு அடாப்ட். ஏன்னா தலைவர் வந்து ஒரு ஏதோ பிரச்சனைனாலும் இல்லை வேற ஒரு ரீசன் சொல்லிவிட்டோ வந்து அவர் ஒன்றும் போயிடல. அவருக்கு இன்ஜுரி ஓகே, அந்த ஏஜ்டு காரணமாக அவர் வந்து எப்போனாலும் விலகுவார். இப்போ சொல்லாமல் அதை பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. பட் அவர் ஃபிட்டு தான். ஓகே. இப்போ சிவன் துபே பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவரை வச்சு கண்டினியூ பண்ணுறதே நல்லதா, இல்லை அவருக்கு அல்டர்னேட்டிவ் எதுவும் பார்க்கல? டெஃபினட் டீமுக்கு பெட்டராக இருக்கும். எஸ், டெஃபினட்டாக இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது தான். சிவன் துபே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா ஹிட்டர் ஆரிச்சு அப்படின்வாங்க. நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வந்து கிரிக்கெட்டர் கிடையாது. அவர் நிறைய மேட்ச் அடிப்பார். ஸ்லாட்டில் போட்டால் தான் 6 அடித்தா தான் அது எப்படி? ஓகேங்களா? குரூஷியல் லாக் காட்டணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்காக ஆடி இருக்கீங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்ட் ஹிட்டர். நல்லா பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு நல்லா கை கொடுப்பார். அபிஷேக் சர்மா, ஈவன் அபிஷேக் சர்மா அப்போ ஃபார்மில் இருந்தாலுமே சாம்சனுக்கு ஒரு ஹோப் வந்து அபிஷேக் சர்மா நல்லா ஆகிடுவார்ட்டு. அபிஷேக் சர்மா ஒரு ஹோப் சாம்சன் நல்லா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் இருக்காங்க இந்தியா டீமில். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் அவர் பின்னாடி வரும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார். பட் சிஎஸ்கேவோட சினாரியோ வேறு. எப்போ அடிப்பாங்க, எப்போ சொதப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் ஒரு புரிஞ்சிக்கிறாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு தோணுது எனக்கு. அதுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் வந்து அவர் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா நீங்கள் நம்ம டேபிளில் வந்து 6th பிளேஸில் இருக்கோம். 10 பாயிண்ட்ஸோட 12 பாயிண்ட்ஸோட நம்ம தைரியமாக இருந்திருக்கலாம். பட் அந்த மேட்ச்சில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் காட்டல. இவன் மேத்யூ ஷாட்டும் சரியாக அடிக்கல. பட் நம்ம சிஎஸ்கேக்கு அவர் அது காட்டியிருக்கணும்னு எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேடியம் வந்தால் நல்லா தெரியும், செகண்ட் ரனுக்கு காலம் கொடுக்குற ஐடியாலே இருக்க மாட்டேன். அது பார்க்குறப்பே நமக்கு ஒரு என்னடா தோணுதுன்னா, என்ன நீங்கள் வந்து ஏன்னா ஃபிட்னஸாக இருப்பேன், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, ஃபிட்னஸாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் 2வது ரன் ஓட மாட்டீங்க அப்படின்னு தோணும். அண்ட் கொல்கட்டாக்கு ஆகிடுச்சா அது நான் கண் கூட பார்த்தது. நான் ஸ்டேடியமில் இப்படி உட்காந்துக்கிட்டு அவர் 2வது ரனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதை விடுங்க, என்ன இப்போ ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. துபே ஃபேன்ஸே இருப்பாங்க. வந்து நம்ம வந்து யாருக்கும் ஃபேன்ஸ் இல்லாமலாம் போயிடல. துபே எனக்கும் பிடிக்கும். பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு க்ரூசியலான கேட்ச்லாம் விடுறாரு. சிஎஸ்கே பார்த்துங்க, கேட்ச் விட்டாலும் அந்த பேட்ஸ்மேனையோ இல்லை அதுக்கு அடுத்து நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேனையோ டக்குன்னு விக்கெட் எடுத்துறதுனால மேட்ச் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரதுனால இதெல்லாம் மன்னிச்சுட்டு இருக்கோம். பட் கேட்ச் விட்டதுனால ஒரு மேட்ச் போனால் தான் தெரிய போகுது. ஏன்னா தூபே விடுற கேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ஈஸி கேட்ச் விடுறாரு. அது ஃபேன்ஸ் மத்தியில் அப்செட் இருக்குதா செய்யும். அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தூபே கிவ் அப் பண்ண போகிறோம்னு சொல்ல வரல. பட் கேட்ச்லாம் மிஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது தோணுறதுனால தான் சிஎஸ்கே அவர் இம்பாக்ட் பிளேயருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எஸ், துபேவோட பிளேயிங்கில் உட்கார வைக்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயர் இப்போ யாரை யூஸ் பண்ணலாம், சஃப்ராஸ்கரை டேரெக்டாக பிளேயிங்கில் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ராமகிருஷ்ணா கோஷ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தூபேக்கு பதிலாக. அந்த மாதிரி டேரெக்டாக போகலாம். பட் ராமகிருஷ்ணா கோஷ் இப்போ இல்லை, அது ஒரு தனி கவலை. அவருக்கு அல்டர்னேட்டிவ் வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஒரு டைஹார்ட் ஃபேனா இப்போ தோனிக்கு பின்னாடி இப்போ வந்து ருத்ராஜ் வந்திருக்காரு. ஸோ அவரோட கேப்டன்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவருக்கு வந்த பின்னாடி ஸ்டார்டிங்கில் தொடர் தோல்வியை தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லுது. அதுதான் உண்மையான காரணமா? இல்லை, எக்ஸப்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மட்டும் தான் அப்செட் தெரிவிச்சா, பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவர்கிட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் ஓப்பனிங் மட்டும் பண்ணாதீங்க. அதர்வைஸ் நீங்கள் நல்ல ஒரு பிளேயர், நல்ல கேப்டன் தான். பட் ஓப்பனிங் வேணாம். ஒரு உருவில் பட்டியல் இப்போ வந்துட்டார் இல்லை, அப்போ ஆயுஷ் மாத்ரே அவங்க ஓப்பனிங் வந்தால் பிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் அகைன்ஸ்ட் இந்த டீமுக்கு எதிராக பார்த்துருப்பீங்க, ஜிடிக்கு எதிராக இங்கே பயங்கரமாக விக்கெட்டை சொதப்பினாங்க. டக்கு டக்குன்னு விக்கெட் போச்சு.
ஆனால் ருத்ராஜ் வந்து ஆங்கர் பண்ணார். நான் அந்த ரோல் தான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் ஆயுஷ் மாத்திரை போய் உருவில் பட்டியல் வந்திருக்காரு, ஓப்பனிங் வர்றாரு, விக்கெட் டக்குன்னு போயிடுச்சா பரவாயில்ல, நீங்கள் ஹேங்கர் பண்ணுங்க, அங்கேருந்து உங்கள் ரோல் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் பவர் பிளேவிலே நீங்கள் ஆங்கர் ரோல் பண்ணுறது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான கடத்துக்குள்ள வர எஸ்ஆர்ஹெச்குள்ளே ஆட போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா 220 230 வைக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேவை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் செட்டிலாக ஆடுன்றது வேணாம். பட் ருத்ராஜ் வந்து அகைன் இது பேட்ஸ்மேனாக சொல்ல வரேன், கேப்டனாக சொல்ல வரேன், பக்காவாக பண்ணுறாருங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது வேற. பட் ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு, ஸ்டார்டிங்லேருந்து என்னன்னா புது டீம், புது செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கங்க, ஒரு ஹர்திக் பாண்டியா கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், ஜிடி கப் வாங்கி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனாலும் அவங்க தோக்குறாங்களே. அப்போ ஃபேன்ஸை வந்து தோனியை வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. நம்ம தோனியோட யாராவது உடனே யாரையுமே வந்து தோனி கூட கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து ரோஹித் சர்மா தான், அது அப்புறம் வரும். பட் இப்போ நம்ம உடனே ருத்ராஜ் வந்து அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் ஃபேன்ஸ் வந்து ருத்ராஜை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னன்னா, ஜெயிச்சா ஓகே ருத்ராஜ், தோத்தா உடனே சாம்சன்கிட்ட போயிடலாம், உடனே அங்கே போயிடலாம். அது மேனேஜ்மெண்ட் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. ராஜஸ்தான் வந்து ஜடேஜா கூட போவான்னு நினச்சாங்க கேப்டன்ஷிப்பு. ஆனால் ஏன் ரியான் பராக் கிட்ட போனாங்க? அதுக்கு சங்கக்கார ஒரு ரீசன் கொடுத்தாரு. அவரோட மெச்சூரிட்டி அவங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சுட்டு. அந்த மாதிரி ருத்ராஜ் கிட்ட அவங்க ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க, இல்லாமலாம் இல்லை. அது ஒரு ட்ரையல் எல்லாம் போட்டு அந்த அனலைஸ்லாம் பண்ணி ஓகே இவரே கண்டினியூ பண்ணலாம்னு பண்ணுவாங்க. பட் ருத்ராஜ் லேர்னிங் நல்லா வர்றாரு. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. எனக்கு எக்ஸப்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓப்பனிங் இறங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் அப்செட்டை தவிர, மற்றபடி நான் ஒரு பேட்டிங்கில் குறை சொல்லலை. அண்ட் அகைன் அவரோட கேப்டன்ஷிப்பில் நான் இது வரைக்கும் குறை சொல்லலை. பேசும்போது ஆயுஷ் மாத்திரை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்ல ஒரு மாதிரி டீம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்கிறப்போ அவரோட ரூல் அவுட், அப்புறம் கலீலோட ரூல் அவுட்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? இல்லை, கலீல் வந்து எனக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. நான் ஓப்பனாக கலீல் வந்து மேட்ச் போய் பார்க்குறப்பயே தோணும் எக்ஸ்பென்சிவாக தான் போவார். நல்ல பவுலர். அந்த ஸ்விங் இப்போ கிடைக்குதானே கிடைக்கல. எனிவே நம்ம ஆயுஷ் மாத்திரேட்டு வருவோம். பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன். அந்த தைரியம் இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக போவார், மேட்ச் காப்பாற்றி விடுவார். எஸ், அவர் போனது ஒரு அப்செட் இருந்தாலும் அவரோட இடத்துக்கு திரும்ப உருவில் பட்டியல் ஒரு பேக்கப் இருந்தால் ஒரு ஆறுதலான விஷயம். அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. உருவில் பட்டியல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெளிவாக இருக்காருங்க. விட்டு தட்டு கட்டு அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவை தான். எஸ். ஓகே, சஞ்சு சேட்டனோட வருகை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் மேட்சோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, அப்புறம் நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் பண்ணாரு. அவரோட வருகை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதான் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சன் ஸ்டார்டிங்கில் ஆடாதப்போ ஸ்கேம்சன் சொன்னாங்க. ஸ்கேம்சன். அதுதான் இங்கே ரியாலிட்டி என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இத்தனை வருஷமா ராஜஸ்தானுக்கு ஆடி இருக்காரு. ராஜஸ்தானு விட்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆடினாரு. அண்ட் அகைன் அவரோட மென்டாலிட்டி ஒன்று இருக்கும். எனக்கு கூட தோணுச்சு என்னன்னா ஒரு வேர்ல்ட் கப்பில் மேடம் சீரியஸ் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறான்னு தோணுச்சு. பட் புது டீம், புது இடம், நம்ம ஈஸி கிடையாது. ஒரு ஸ்கூலை விட்டு இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். நம்ம அடாப்ட் ஆக பார்க்கணும். பார்த்தாரு, அடாப்ட் ஆகிட்டாரு. அவர் நினச்சி வந்து ஆடுறாரு. 2 செஞ்சுரி அடிச்சிட்டார். 3வது செஞ்சுரி கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு. எனிவே அது கார்த்திக் சர்மா அவர் நல்ல ஒரு 2 மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. அதுவே அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சாம்சன் மேலே இன்னமும் கொஞ்சம் மதிப்பு கூடுது. அவர் சொல்லியிருந்தார், நான் செஞ்சுரிக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த சின்ன பையன் ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்தா அவனுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி முடிச்சு கொடுத்தா, இந்த மேட்ச் முடிச்சு கொடுத்தாங்கன்னா அவனுக்கு பெரிய ஹோப் கிடைக்கும். அதனால நான் போயிட்டு எனக்கு ஒரு சிங்கிள் எடுத்துக்குறான், நான் கேட்கல, நீ ஆடுனாரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ சஞ்சோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தோனி இல்லாத அந்த ப்ரெசன்ஸ் வந்து சமன் செய்யும்னு சொல்றீங்களா? இல்லை, அது அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு இன்னும் நம்மகிட்ட யாரும் கிடைக்கல. ஏன்னா தோனின்றது வந்து இதுதான். பட் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன்னா, ஸ்டார்டிங்கில் மேட்ச் போயிட்டு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் சஞ்சு சாம்சன் இன்வால்வ் ஆகலை. ஃபஸ்ட்டு 4 மேட்ச் உள்ளே வரல. அதாவது பேட்டிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, அவராக தான் இருந்தார். என் வேலை பால் வந்தால் கீப்பிங் பண்ணுறேன், ஒரு பவுலர்கிட்ட பால் வாங்குறதுலாம் கிடையாது. பட் பேசியிருப்பாங்கல்ல, ருத்ராஜும் சாம்சனும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ன்றாங்க, அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஒவ்வொரு மேட்ச் தோற்ற பிறகு உட்காந்து பேசியிருப்பாங்க, இதை பண்ணலாம், நீ அதை பண்ணியிருக்கலாம், இதை நீ பண்ணியிருக்கலாம்னு பேசியிருக்கலாம். அதனோட ரிசல்ட் வந்து இப்போ கிடைக்குது. 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. அகைன்ஸ்ட் டிசி கூட தெரியல, பயங்கரமாக ஃபீல்ட் செட் பண்ணார். அது கேமராவில் டிவியில் பார்க்குறப்போ தெரியாது. பட் உள்ளேருந்து பார்க்குறப்ப கோச் வந்து நேராக யார்கிட்ட பேசினாங்கன்ற முதற்கொண்டு நமக்கு தெரியும். அதனால நான் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், சாம்சன் உள்ள இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அந்த ரிசல்ட்டு காட்டுறாங்கல்ல. ஸோ ஓகே, எல்லாம் ஒரு மாதிரியாக நல்லா போயிட்டுருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குது. இதில் சிஎஸ்கேயோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி இப்போ நல்ல ஃபார்மில் நேற்று மேட்ச் ஜெயிச்சு வச்சு சொல்கிறாங்க. அகைன் சொல்கிறேன், டே மேட்ச் தான், பிச்சு கண்டிஷன் ரீட் பண்ண முடியாது, பவுன்ஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட பயங்கரமான பவுலர்ஸ் இருக்காங்க, பயப்படவே தேவையில்ல. நீங்கள் 160 ரன் டார்கெட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபீல்டர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. அது வந்து நமக்கு அந்த பவுலர்ஸுக்கே அந்த நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி எராவில் இருக்கும். நம்ம 10 வருஷம் முன்னாடி ஐபிஎல் வேறு 170 ஒரு நல்ல டார்கெட்டு. பட் இப்போ அது வேறு. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர்ன்றான், இஷ்டத்துக்கும் சர்க்கிள்லாம் 6 லைன்லாம் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. பட் நீங்கள் இறங்கி தைரியமாக ஒரு 210
வச்சிங்கன்னா எல்எஸ்சி ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தைரியமாக நம்ம வந்து ஆடணும், அவ்வளோதான். அண்ட் இருங்க, அண்ட் இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சொல்கிறேன் 160க்கு அவங்கள ரெஸ்ட்ரிக்டே பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் எல்எஸ்சி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட அந்த பவுலிங் பயங்கரமாக சுற்று போடலாம் அவங்கள, அதை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஒருவேளை அது யாருக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், யாரோட கான்ட்ரிபியூட் முக்கியமாக தேவைப்படும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். நான் வந்து இப்போ லாஸ்ட் இன்டர்வியூ கூட 7th பிளேஸ் சிஎஸ்கே அப்படியே நீடிப்பாங்க நான் சொன்னேன். இப்போ 6th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பிளே ஆஃப் போவாங்கன்ற நம்பிக்கை இருக்காதுன்றது நான் வச்சுக்க போகிறதில்ல. ஓகே, ஏன்னா நான் சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் கொடுக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேறு 6th பிளேஸே இருக்கட்டும். சப்போஸ் அவன் 4th பிளேஸ் போயிட்டா நான் வந்து என்னை திட்டிட்டு போட்டேன், இவன் என்னடா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு போயிச்சேன்னு புரிஞ்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த டீம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. திடீர்னு ரிசல்ட் காட்டுவாங்க, காட்டாமல் போயிடுவாங்க. பட் நிறைய லேர்ன் பண்ணிட்டு வர்றாங்க. எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, கேட்ச் மிஸ் ஆகிறதுனால மேட்ச் போனால் போயிடுன்னு சொல்லிட்டு தான் தூபேவை கூட தான் இம்பாக்ட் பிளேயரில் கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஃபேன்ஸோட வாய்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லை உள்ள அதை யோசிப்பாங்கன்னு தெரியல, பட் வந்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டெஃபினட்டாக உள்ளே போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், பஞ்சாப் தொடர்ந்து 3 மேட்ச் தோற்றுருக்காங்க, ஆர்சிபி தோற்றுட்டு வராங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பஞ்சாபை ஃபேஸ் பண்ணணும், எம்ஐயை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க 2 மேட்ச் அங்கே தோற்றுட்டாங்கன்னா அகைன் பஞ்சாப் எடுத்துக்கங்க, எம்ஐயை ஃபேஸ் பண்ணணும், திரும்ப ஆர்சிபி ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவங்க 2 மேட்ச் தோத்தாங்கன்னா, ஸோ அதனால் உள்ள ஒரு கலையபரம் இருக்குது. அதனால் சிஎஸ்கே என்ட்ரன்ஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4th பிளேஸில் நம்ம முடிப்போம். நமக்கு அடுத்து ஆர்ஆர் வந்து 5th பிளேஸில் முடிப்பாங்க. ஆனால் 2 பேரும் சேம் இது உள்ள இருப்போம். ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே உள்ளே போகும்போது என்னுடைய தாட், அப்போது பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு டீம் வந்து எந்த சைடு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது? அதுதான் சூப்பராக எல்லாமே செட்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, பவர் பிளேயில் இறங்கி 6 ஓவருக்கு 80 அடிங்க. எதுக்குமே நீங்கள் யோசிக்க, பவுலிங் இருக்குது, எதுக்குமே நீங்கள். அன்ஷுல் காம்போஜ் வந்து நல்லா பண்ணுறாரு. போன மேட்ச் இனிமே பண்ணல, பட் இருந்தாலும் அவர் திரும்ப வருவார். அண்ட் ஓவர்டர் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நல்லா பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா அகில் ஹுசேன் நல்லா பண்ணுறாரு. 100 ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ எல்லாமே கை கொடுக்குது. உருள் பட்டேல் 20 ரன் அடிச்சாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ சாம்சன் ஃபார்மில் இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் கார்த்திக் சர்மா எடுத்துக்கங்க, பிரசாந்த் தீரும் கை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சஃப்ராஸ்கர் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உள்ளே இருப்போம். இப்போ நூர் அகமது சொல்லியிருந்தீங்க, அகில் ஹுசேன்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இவங்களோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த காம்பினேஷன் கொண்டு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை முன்னாடியே இந்த காம்பினேஷன் வந்திருந்தா டீம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதான் சொன்னேன், அவர் நியூ கேப்டன். கேப்டன் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு மேட்ச் ஐபிஎல் முன்னாடி 4 நாள் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு எம்எஸ் தோனி கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட போகிறோம் மேட்சுக்காக. இது மாதிரி பேசியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இவங்க கூட தான் நம்ம ஒரு செட்டப் பண்ணணும் வாங்கன்னு சொன்னதுக்கு எம்எஸ் தோனி என்ன ரிப்ளை பண்ணாலும் அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இதுக்கத்து நீங்கள் தான், நீங்கள் ஃப்ளமிங் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வைங்க, உங்கள் அனலைஸ் போடுங்க, உங்கள் பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணுங்கள், உங்கள் இம்பாக்ட் பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்துக்கன்னு அவர் விலகிட்டார். ஸோ அப்போ வந்து அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தாலுமே புது டீம் இது, ஓகேங்களா. ஸோ கார்த்திக் சர்மா நெட்டில் ஆடி காட்டினாரு, ஆஹோ ஓஹோன்னு. அதே மாதிரி தான் பிரசாந்த் வீர் இத்தனை பாலுக்கு இத்தனை சஃப்ராஸ்கர். பட் அங்கே போனால் ரிசல்ட் வேறு வந்துச்சு. ஸோ அவர் அடாப்ட் பண்ணி இந்த டீமை கொண்டு வரதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். பட் மற்றபடி பக்கா டீம் இது கொண்டு வந்துட்டார். ஓகே, அப்போ சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அதை உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதான், டிராவிஸ் கிட்ட பால் போனால் மிஸ் ஆக போகிறதில்ல. சஃப்ராஸ்கான் சொல்லவே தேவையில்லை. போன மேட்ச் வந்து ஒரு ஜஸ்ட் இதுக்கு தான் வந்தார், அந்த சப்ஸ்டியூட் ஃபீல்டராக ஒரு 2 ஓவர் வந்தார், ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அவர் பயங்கரமான ஃபீல்டர். எக்ஸப்ட் தூபே தவிர அங்கே எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கலீல் அகமத்தும் சொதப்புவார், பட் கலீல் அகமத் இப்போ இல்லை. ஸோ தூபே தான் நமக்கு வந்து, அதாவது கேட்ச் போயிடுச்சே அப்படின்னு தூபேவே பயப்படுவார். ஏன்னா அது ஒரு பிளேயராக இருக்க அதிகமாக கேட்ச் விட்டாங்க. நீங்கள் நம்ம இவர் சஷாந்த் சிங் எடுத்துக்கங்க, நம்ம பஞ்சாப்ல எத்தனை கேட்ச் விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு மென்டாலிட்டி அது வந்துருச்சு நம்மகிட்ட. அது நம்ம நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது சரி, நான் கிரிக்கெட் ஆடும்போது சரி, அது வந்துடும். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தாலும் சரி, இதோட ஃபார்மும் அப்படி தான், ஆடலாம் ஆடலை, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எனவே அவர் தவிர இது எல்லாமே ஃபீல்டிங்கில் எனக்கு ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா சிஎஸ்கே டீம் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஏதோ பிரச்சனைன்னு பார்த்தோம், அதை பற்றி நீங்கள்? இது எல்லாருமே கேட்குற கொஷின் தான். இல்லைன்னா இந்த வீடியோவுமே எத்தனை பேர் ஃபுல்லாக பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? இந்த போகிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒரு அவுட்புட், ஒரு ரிசல்ட் சொல்லிட்டு போயிடலாம், ஒரு தமிழில் வச்சு ஒரு சொல்லிட்டு போயிடலாம். இதான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை. அப்படி தான் இதுக்கடுத்து இந்த காலகட்டத்தில், சோசியல் மீடியா காலகட்டத்தில் இதுக்கடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியும் பார்த்தா ஜட்மெண்ட் எல்லாமே தப்பாக தான் கொடுக்கணும். ஒருத்தன் கத்துறான், எது கத்துறான்,
ஏதோ பின்னாடி நடந்திருக்கும். என்ன என் சைடில் ஒரு தப்புனா அதுக்கான ஃபுட்டேஜ் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து சும்மா நின்று இருந்த ஒரு ஆள். நான் வந்து ஒரு மீடியா முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி அதை பேசுகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும். எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு இந்த நீங்கள் போடுங்க. எங்கிட்ட கேட்குறது என்னன்னா அந்த பையன் உங்களோட செல்ஃபி எடுக்க வரலை, நீ செல்ஃபி எடுப்புன்னு சொன்னது கட்டுக்கதை அந்த அன்னைக்கு நடந்தது. அதுதான் அந்த பையன் நான் வந்து இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த மேட்ச் தோத்துட்டோம். அகைன்ஸ்ட் யாரும் தோத்தோம், கேவலமாக ஜிடி கொடுவா. ஓகே தோத்துட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் நம்ம பாதிலே கிளம்பி விட்டேன் நினைக்கிறேன். நான் 12வது ஓவரே கிளம்பி விட்டேன். 2 ஓவரில் சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தேன் நான் ஷோலிங்கர்லேருந்து. போகும்போது நின்றுருக்கோம். அந்த தம்பி வந்தார். சும்மா அப்படி வந்து செல்ஃபி மாதிரி கேட்டார். ஆனால் சரி எனக்கு அப்பயே தோணுச்சு இது பஞ்சாயத்து வரப்போதாலும் உள் மனசு தோணுதா. சரி ஓகே தம்பி எடுத்துக்கண்ணேன். ஓகேங்களா. 3 தடவை காதில் விசில் ஊற்றிட்டு தான் அந்த செல்ஃபியே எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா. அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், நாளைக்கு என்னைக்காவது ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சா நான் போய் சொன்னது இருக்கக்கூடாதுல்ல, என்னைக்காவது கிடைக்கல. ஸோ அப்போ வந்து செல்ஃபின்னு எடுக்கிறான். அதுக்கு முன்னாடி 4 தடவை விசில் ஊதுறான். வீடியோ எடுத்துட்டான். டக்குனு வீடியோ ஆன் பண்ணுறான். அந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்? நான் உனக்கு செல்ஃபி தானே பர்மிட் கொடுக்குறேன். சரி ஓகே, எனக்கு அத்தனை தடவை விசில் ஊதுனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு விசில் ஊத இது இல்லையா தம்பி, ட்ரிகர் பண்ணுறான். நல்லா உங்களுக்கு புரியுதா? ட்ரிகர் பண்ணுறான். ஓகேங்களா. அண்ட் டெஸ்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நக்கலாக பேசுவாங்க. அது புரியுதுங்களா. அது ஓவராக பேசிட்டு போகிறப்ப எதுவும் சொன்னால் அப்போவே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என் வீடியோ எதுக்கு அவன் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் நல்லா எடுத்துக்கங்க, இதே சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ நான் எதுவுமே எனக்கு பிரச்சனை பண்ணலங்க. மறுநாள் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்து அன்புடன் ஏகனால நிற்க வச்சு நாக்கு பிடுங்குற மாதிரி நான் கலாச்சாரம் போட்டிருந்தா இவன் எல்லாருமே பாவண்டா அந்த மனுஷன் சிவன் என்ன தானே எவனா பேசியிருப்பாங்க கிடையாது. அப்படியே பறக்க விட்டுருப்பான். ஆஹா ரியாக்ஷன் கலாச்சிட்டாண்டா வச்சு செய்யடா அவனை. இப்போ எனக்கு ஒரு பயம் வரும். எனக்கு தனிப்பட்ட இமேஜ் வந்து நீ எடுத்துட்டேன், செல்ஃபின்னு கேட்டே எடுத்துகிட்டு போ, ஆனால் நீ வீடியோ எடுத்தது தப்பு தான். அவனை நான் பிடிக்கணும். நீங்கள் சத்திய பொதுவாக சொல்கிறேன், டே தம்பி நில்றான் தான் என் வாயிலேருந்து ஃபஸ்ட்டு தம்பின்னு தான் சொல்கிறேன். டே தம்பி நில்றா. ஆண்டவனாக பார்த்து என்னைக்காவது அந்த ஃபுட்டேஜ் கொடுப்பான். நான் சொல்கிறேன் நீங்கள் சத்தியமாக நீங்கள் ஃபுல்லாக போடுங்க. டே தம்பி நில்றா, டே நில்றா. நிற்கலைங்க என் வீடியோ எனக்கு வேணும். அவனை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுவேன்? அந்த இன்ஸ்டிங்க்ட் மைண்ட் என்ன சொல்லும், டே 49ன்னு வேறு வழி இல்லை எனக்கு. உண்மையில நின்ட்டா டக்கு நான் ஓடுறேன். பட் பசங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவர் அடிக்க போகிறாரோ ஏதோ நடந்துச்சோ, ஏன்னா யாருக்கு என்ன நடந்துச்சு தெரியல. நான் போன உடனே கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஆனால் சத்திய பொதுவாக அவங்க அம்மா இருப்பாங்க எதிர்பார்க்கல. நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்களே, அம்மா கூட வந்தால் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணுவா நான் எதிர்பார்த்துருக்க முடியுமா? பசங்களோட வந்து இதை பண்ணிட்டு போகிறாமல் டக்குன்னு அவங்க அம்மா இருந்துட்டாங்க. இப்போ நான் அவனை திட்டவும் முடியாது, என் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். சரி இந்த இடத்துல திரும்ப திரும்ப தான் சொல்கிறீங்க, சிஎஸ்கே ஆர்சிபி தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்கா உங்களை ஒருத்த கோவப்படுத்திட்டா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா, நான் கிராமத்து பாஷையில் எங்கள் ஊரில் அப்படி தான் என்னவா போல் அந்த மாதிரி என்னம்மா வளர்த்துருக்கீங்க தான் கேட்டேன். நான் அதுக்கு அந்த அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டேன். அப்புறம் அந்த அம்மா அந்த பையனை ஒரு 2 போட்டு போட்டாங்க, அது வேற கதை. அந்த அம்மாவை அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீடியா பெருசாகிட்டாங்க, தமிழில் அந்த மாதிரி போட்டாங்க. நம்ம CNN வந்து சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி ஃபேன் அட்டாக்டு போய் போட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன் எப்போ அட்டாக், நான் கை கூட வைக்கல அவன் மேலே. இந்த இடத்துல என்னன்னா சும்மா போன ஒருத்தர் 49 குட்டி நீ எதுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் வளர்ப்பு சரியில்லை. சும்மா போன ஒருத்தர் போயிட்டு சும்மா போனவனை எப்படி நான் இது பண்ணுவேன். என் கூட வந்து செல்ஃபி எடுத்த மாதிரி வீடியோ எங்க ப்ரூஃப் காட்டு, ஒரு ப்ரூஃப் காட்டுன்றாங்க. கடவுள் தான் வெளிச்சம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இவ்வளோ டைஹார்ட் ஃபேனாக இருக்கீங்க, இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நான் சொல்லக்கூடாது, நான் காட்டி கொடுக்கக்கூடாது. எத்தனையோ பேர் அதாவது கெஞ்ச வச்சிருக்கோம் ப்ரோ. நாங்கள் தப்பாக பேசி அப்யூஸ் பண்ணி சம்மந்தம் மேலே ஒரு லேடி அவங்க வந்து கமெண்ட்ல எனக்கு ஆதரவாக ஏதோ போட்டாங்க. இது இப்போ இல்லை, ஏதோ சம்மந்தம் இல்லை. அந்த லேடியை தப்பாக பேசி அவங்க கவர்னர் ஃபேமிலி வரை தெரியும் போல் அவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆகி அவன் இந்த பையன் வந்து எங்கிட்ட கேட்டு நான் உள்ளே இறங்கி வேணாங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு. சரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இவங்க நிறைய பேர் ஃபேக் ஐடி அப்படி ஒரிஜினல் ஐடியில் வர்றாங்கன்னா அவங்க அதுக்கடுத்து சாரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா ப்ரோ. ஏதோ சரி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், அவன் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கலாம், ஏதோ வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், சொல்ல முடியாது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை. இப்போ அவனுக்கு அந்த வெறுப்பை எங்கே காட்டினா என்ன மாதிரி ஒரு ஆள் சிக்கிடலாம். இப்போ முன்னாடி வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்சிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நிறைய மோதல் வர மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் நிறைய மோதல் வர மாதிரி இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் எம்ஐ ஃபேனுக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கு ஒரு பையன் இருக்கும். எம்ஐ சொன்னால் எம்ஐ எப்படி 5 கப்பு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவான். எம்ஐ கேட்டீங்கன்னா இவனும் சிஎஸ்கே 5 கப்புன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் 4 ஃபெயில் சொல்லுவான், நான் 2 பிளே ஆஃப் 2 எலிமினேட் அதை சொல்லி அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்குள்ள இது இருக்குது. அதனால் நான் அதிகம் வார்த்தை விட முடியாது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்போ இவனை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்லேயே அது பண்ணிட்டாங்க. ஸ்டேடியம் வெளியே வந்து ஜெயில் ஜெர்சி விற்றது எப்படி அலோவ் பண்ணாங்க, இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க கண்ட்ரோல் மீறி அது நடக்குதுன்னு சொல்லவே மாட்டேன். உங்கள் கண்ட்ரோல் தெரிஞ்சால் நடக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை ஒரு கண்ணன் தேவன் டீப்புடியோ இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்னசாமி ஸ்டேடியம் வெளியில் நீங்கள் ஜெயில் ஜெர்சி விற்றது எப்படி அலோவ் பண்ணீங்க, அதுக்கு அவன் சொல்கிறான் நீங்கள் லாலிபப் சாப்பிட்டு இவ்வளோ பேர் லாலிபப்பை எப்போ வந்து ஸ்டேடியம் உள்ள அலோவ் பண்ணி நீ பார்த்தேன். அது ஏஐ அதை வச்சு இன்னமும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க லாலிபப். சில பேர் கத்தித்தான் போவான்.
சில பேர் கத்துறதுக்காக நீ ஸ்டேடியம் வெளியே ஜெயில் ஜெர்சி வைப்பீங்கன்னா இப்போ நாங்கள் என்னென்ன போட்டு வைக்கலாம், பட் நாங்கள் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது, நானே என்கரேஜ் பண்ண மாட்டேன். சரி, எத்தனை நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு ப்ரோ. என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆசிஃப் ஃபேன் எதிர்னாங்கன்னா இல்லை அந்த ஆசிஃப் ஃபேனை பார்த்து நான் ஒரு பொம்பளை கப்பு லாலிபப்புன்னு சொன்னால் அமைதியாக தான் சொல்லியிருப்பேன் நான். அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கதான் சொல்லுவேன். ரெண்டாவது இவ்வளோ பேசலாம், என்ன டாக்ஸிக்ஸ் சொல்லுவான், யாரு அவனை சிஎஸ்கே ஃபேனே சொல்லுவான். ஆனால் டாக்ஸிக்னு சொல்கிற சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும், டாக்ஸிக்னு சொல்கிற ஆசிஃப் ஃபேனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு டீம் பிளேயர்ஸையும் இது வரைக்கும் இந்த அன்புடன் ஏகநாதன் அப்யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா உங்களோட கமெண்ட்ஸ்ல மத்த 2 பேரும் நான் சொல்றேன், அதுக்கு நீங்க என்ன? அதுதான் நான் உருவு கேள்வி பண்ணி பார்த்துருக்கேன், அசிங்கமா திட்டி பார்த்துருக்கேன், என்னடா ஆடுறாடே அவ்வளோதான். அதுக்கு மேலே திட்டி பார்த்துருக்கேன் கிடையாது. பொம்பளை கப்பு ஆர்சிபி நான் சொல்லி பார்த்துருக்க மாட்டேன். சிஎஸ்கேன்றாங்க, சிஎஸ்கே என்ன இதெல்லாம்? நீங்களாம் கிரிக்கெட்டை பார்த்துட்டீங்க. அப்புறம் என்னது இந்த சொல்லுவோம் பொம்பளை கப்பு லாலி இதெல்லாம் ஏகனா சொல்லி பார்த்துருக்கீங்க. விராட் கோலி சோக்லி, தோனியை தோபி, ரோஹித் சர்மா உருண்டை, என்ன இதெல்லாம்? நீங்கள்லாம் வந்து இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணவெல்லாம் யாரானா அந்த அம்மாவை போய் அப்படி பேசிட்டு அப்புறம் சொன்னவன் யாரானா எனக்கு நான் ஃபுட்டேஜ் எடுத்து காட்டும், ஒரு போஸ்ட் எடுத்து காட்டும். ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனதுக்கு அவன் குடும்பத்தையே அசிங்கமாக திட்டி வச்சிருக்கான் ஆபாசமா. அவன் எனக்கு கேட்குறான், நீ அவங்க அம்மாவை போய் திட்டு. ஜிதேஷ் சர்மா அம்மா கேட்க மாட்டான்ற தைரியத்தில் பேசிட்டு இருக்கேன், புரியுதுல இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வார்த்தையா, அதாவது சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும் என் மேலே தப்பு இல்லைன்ட்டு. அந்த அம்மா அந்த பையனை தான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அப்புறம் ஒன்று போட்டாங்க. அது கூட அந்த ஃபுட்டேஜில் கவராக இருக்குது, அது வெளியே வரல. நான் என்ன பண்ண முடியும்? ஸோ என் பக்கம் நியாயம் நான் சொல்ல வரல ப்ரோ. யாராக இருந்தாலும் ஹியூமனாக இருந்தால் உங்கள் பர்சனலை மீறி உங்கள்கிட்ட வந்து ஒன்று ஏதாவது பண்ணால் நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க. உங்களுடைய பர்சனல் மனதில் இருக்குல்ல. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான போக்கு தான் நடக்குது. இப்போ ரசிகர்கள் விளையாட்டை பார்க்க மாட்டாங்க, உடனே பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த போக்கு சரியான போக்கு இல்லை. இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சாரி ப்ரோ, டிஜே திருந்தணும் ப்ரோ. ஒரு ஆர்சிபி டிஜே திருந்தணும். இது ஓப்பனாக போடுங்க, தப்பே கிடையாது. ஏன் நம்ம சிஎஸ்கேவே வந்து அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் சிஎஸ்கேவோட சூப்பர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஸ்டேடியம் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. நான் கேட்குறேன், நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸோட வீடியோஸ் என்ன தெரியுமா? அதாவது தோத்துட்டு இருந்தப்ப என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இவனுக்கு பயப்படுற, அதாவது நம்ம வந்து இது அவனுக்கு பயந்துட்டாங்க. என்னடா ஆசிஃப் ஜெயிச்சிட்டு இருக்கு, சிஎஸ்கே தோத்துட்டு இருக்கு, நம்ம வாய் விடக்கூடாது. இப்போ நான்லாம் வாய் வர்றோம்ல, லூஸ் இல்லை. எனக்கு என்னன்னா நான் என்னைனால கம்பேக் குத்து பண்ணுற தைரியம். ஆனால் இந்த பசங்களுக்கு கிடையாது. இப்போ இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் சின்ன பசங்களுக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், எங்களை இம்மெச்சூர் டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன் அவனே போட ஆரம்பிச்சான். என்னன்னா என்ன சரவணன் அவர் சூப்பர் ஃபேன் இருக்கார்ல, ஸ்டேடியமில் வந்து 4-6க்கு சவுண்ட் வைக்கலையா, அதுக்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, ஜெயிக்க வைக்கல. டேய், ஒரு ஸ்டேடியத்தோட வேலை நியூட்ரலாக இருக்குது, ஒரு டிஜேவோட வேலை நியூட்ரல். நீ வந்து எத்தனை பஞ்சாப் மேட்ச் மட்டும் காட்டுறவா உனக்கு? சிஎஸ்கே டிஜே குஷி ஆயிடுவார். அவர் ஏதோ பஞ்சாப் மேன் மாதிரி தூள் பஞ்சாபி போட்டு அடிப்பாரு. என்கரேஜ் பண்ணு. நீ என்ன சிஎஸ்கே ஒரு டீம் 4 அடிச்சா இட்ஸ் 4, 6 அடிச்சா இட்ஸ் 6 சொன்னமா இல்லையா? நீ சொல்ல மாட்டேன்னா இதை எப்படி நான் வந்து அமைதியாக எடுத்துட்டு போனோம்? இந்த ட்ரெயின் லால்பாக் ட்ரெயின் ரெடியாக இருக்குது, கிளம்பி போங்க. இதெல்லாம் உன் வேலை கிடையாது. அடிச்சா பாரு, இல்லையா விடு. அந்த ட்ரெயின் மெரினா பீச்சுக்கு போகணுமா? இதெல்லாம் என்ன? இந்த வன்மத்தை ஏன் விதிக்கிறீங்க கேட்டால், நீங்கள் வந்து அப்போ இட்லி சாம்பார் சட்னி சொன்னதுக்கு டிஜே ஒரு தடவை போட்டதுக்கு காசு தாத்தா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாரா இல்லையா? தூக்கி அந்த பர்சனே வெளியே அனுப்பிட்டாரா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை பற்றி என்ன பண்ணீங்க? அதாவது இந்த அட்மின் பற்றி நான் சொல்ல எனக்கு எந்த பயம் கிடையாது. நீங்கள் ஜெயிச்சிட்டு பிறகு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு அந்த கப்பு செலிப்ரேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எத்தனை மாதம் ஆச்சு? அதனால் தயவு செய்து பிரச்சனையை அவங்க தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்க கிரியேட் பண்ணலாம் நான் சொல்லலை, பசங்களோட இருந்துட்டா பரவாயில்ல, இது உள்ளே கிரியேட் பண்ணிடுறீங்களேன்னு பயமா இருக்கு. இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலேயும் டிஜே மேலேயும் தான் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்களாம் எதுவுமே பண்ணல. நான் தெளிவாக சொல்லிட்டேனே, இருக்குன்னு நான் சொல்கிறேனே. அவளை பொம்பளை கப்புன்றது இதெல்லாம் தப்பு. உங்கள்கிட்ட லேடிஸ் டீம் எங்கே போச்சு? நீ இருந்தால் திறமை இருந்தால் வாங்கி காட்டு. அவங்க வாங்கினாங்க, அது தப்பு. நான் ஸ்டார்டிங்லேயே தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் கேட்குது லாலிபப்புலாம் இல்லை, எனக்கு சத்தியமாக மீனிங் தெரியாது. என்ன லாலிபப்பு, எதுக்கு லாலிபப்பு சப்பு? தேவையில்லாதது. அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ரோ. அதனால் இங்கே இருக்க பசங்களாம் இல்லை, இவனுங்களும் பேசுகிறானுங்க, அடித்து ஆபாசமாக பேசுகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேஜ் பீப்புள் தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாம் வந்து இதை போய் நாம சொன்னாலும் இது வாயா முறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று சொல்லுவான். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியம் உள்ள கண்ட்ரோலாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? வெளியே அதே மாதிரி மீடியாவில் காட்டுற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் நாங்கள் அடிச்சுக்கலாம் இல்லை. சும்மா அந்த ஒரு பையன் பண்ணதை தவிர மீதி அங்கே எதுவுமே இது வரைக்கும் பெருசாக நடந்தது கிடையாது. அண்ட் அகை இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் இது ஓப்பனாக போடுங்க. நீ முடிஞ்சா ஆம்பளையா இருந்தா என்னது சின்னசாமி வாடான்னு சொல்றேன், எவ்வளோ வெக்கப்படக்கூடிய வார்த்தை நீ. அப்படின்னா அச்சுறுத்தலாம், உனக்கு அப்படியே கை கால் நடுங்கணும். அது நீ தான்டா வெக்கப்படணும், என்ன நான் வெக்கப்படக்கூடாது. எதன் அடிப்படையில் சின்னசாமி நடக்க வேண்டிய ஃபைனலை இப்போ குஜராத்துக்கு மாற்றினாங்க? எந்த அளவுக்கு உங்க மேலே ஹோப் இல்லாமல் இருந்ததா? கரெக்டுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை தயவு செய்து விடுங்க.
நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ கொடூரம், அதாவது நீ எவ்வளோ வண்ணமான வச்சுக்க சிஎஸ்கே மேலே, நீ வாக்கண்ணா சேப்பாக்கு மேலே எவனுமே எதுவும் சொல்ல மாட்டான். நான் வா அதுக்கு சாட்சி. சும்மா அந்த ஒரு பையன் தான் அந்த இன்சிடென்ட்டை பண்ணிட்டேன் தவிர அந்த இடத்துல நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டே தவிர மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் காட்டுங்க. இந்த மாதிரி அவுட் சைட் சேப்பாக்கில் வந்து ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமாக ஹீட்டாக போய் சும்மா அப்படி கத்திப்பானுங்க, அதோட போயிடுவாங்க ப்ரோ. நான் எத்தனையோ தடவை இந்த ஃபேன்ஸோட ஸ்டாப் பண்ண மீடியா முன்னாடி போயிட்டு நான் சொல்லிட்டேன் ப்ரோ, வேணாம் எக்ஸப்ட் ஒரு பர்சன் தான் தேவையில்லாமல் இதை கிரியேட் பண்ணுறான், டிக்கெட் எடுக்காமல் வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னா கூட திரும்ப நான் பிரச்சனை தான் கிரியேட் பண்ணுவேன்னா என்ன பண்ணுறது, அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபைனலுக்கு எந்தெந்த டீம் போவோம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஃபைனல்ஸ் யார் போகிறோம்? இப்போ என்னுடைய கணிப்பு படிப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் என்ன இருந்தாலும் அவங்க தான். பட் அவனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டவுட் தாங்க, ஆர்சிபி. ஓகேங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து சிஎஸ்கே ஃபோர்த் பிளேஸ் வச்சுக்கலாம். இந்த தேர்ட் பிளேஸில் வந்து சிஎஸ்கே தொடர்ந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதுக்காக இல்லை, 4க்கு 4 ஜெயிச்சாலுமே அந்த ஃபைட்டுன்றது மேலே டஃப்பாக இருக்கு போகுது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், இன்னும் 2 மேட்ச் எல்எஸ்டி கூட இருக்குது. அப்புறம் இன்னொரு அந்த 2 மேட்ச் இருந்தாலுமே ஒன்று அவே ஒன்று இங்கே, இன்னொரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட நம்ம ஹோமில் தான் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு 2 ஹோம் மேட்ச் கையில் இருக்குது. எல்எஸ்டி அங்கே போயிட்டு அடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 18 to 16 பாயிண்ட்ஸ் கிடைச்சின்ற ஹோப்பு எஸ்ஆர்ஹெச் கூட மட்டும் டஃப்பாக இருக்கும்போது எண்ணம் அவ்வளோதான். ஸோ அதன் அடிப்படையில் 16 பாயிண்ட் எடுத்தால் நம்ம 4th பிளேஸ் போகிறது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஓகே பேக் டு பேக் லாஸ் ஆனாலும் அவங்களால முடியும். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா 1-2 தானே அப்படின்னு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க உள்ளே வந்துடுவாங்கன்றது தான். பட் அந்த பிளேஸ் மாறுமோன்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இது இப்போ மாறுமோன்னு தோணுது. அதுதான் இப்போ அதான் ஃபைனலுக்கு யார் போவா அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத யார் ஆடுவா? அதுதான் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. இதில் எஸ்ஆர்ஹெச் ஓகேங்களா அவனும் இருக்க போகிறான். ஸோ எஸ்ஆர்ஹெச் நம்மளோட தோக்குற பட்சத்தில் அவன் 3rd 2nd சொல்லலாம். பட் அவங்க பிளே ஆஃபில் வந்துடுவாங்க. அண்ட் பிபிகேஸ் அவங்களும் இருக்க போகிறாங்க. ஆர்சிபி இப்போ ஆர்ஆருக்கும் சிஎஸ்கே தான் இந்த மேட்ச். இந்த வந்து டஃப்பாக இருக்க போகுது. இதில் ஜிடி ஒரு ரோல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ வரக்கூடிய மேட்ச்லாம் ஜிடி தோக்கணும், அவ்வளோதான். நம்ம எதுவும் யோசிக்கக்கூடாது. அண்ட் நாம் டெஃபினட்டாக வரக்கூடிய அந்த 4 மேட்ச் அடிச்சிட்டா நம்ம யாரை பார்த்து பயப்பட தேவையில்ல. பட் ஒரு மேட்ச் தோத்தாலும் நீங்கள் ஜிடி தோக்கணுமா டிசி தோக்கணுமான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதான். ஸோ இதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பஞ்சாப் இல்லை ஆர்சிபி ஃபைனலில் போய் நிற்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறது யார், அவ்வளோதான். இதான் என்னோட. பட் சிஎஸ்கேக்காண்டி நீங்கள் பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே விட்டீங்கன்னா இந்த மாதிரி பல தடவை கப் அடிச்சிருக்கோம், அடிச்சிடும். பட் அது மற்றவங்க மாதிரி நாங்களும் கப் அடிப்புன்னு சொல்லக்கூடாதுன்றது ஒரு இடத்துல தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஃபைனலாக தோனி இல்லாத ஒரு டீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு? இல்லை, இப்போது நான் வந்து ஒரு காமன் மேன். இதே காமன் மேன் தோனி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன். பட் தோனி வந்து நிறைய பால் சாப்பிட்டு அவுட் ஆகிறப்ப எனக்குள்ளே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். ஏன்னா அவரால் ஆட முடியாது போயிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய பேட்ஸ்மேன், பிச்சு பொத்துலாம் நிறைய இருக்குது. திட்டிட்டு கூட போயிடுவேன். எல்லாருமே திட்டிருப்பாங்க. எத்தனையோ தடவை விராட் கோலி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இல்லை அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஏன்டா திரும்ப கவரில் 4 அடிக்க போய் அவுட் ஆகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு போயிடுவான். ஆனால் வெளியே விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது. நாம் வந்து எல்லாத்துலையும் ரியாக்ட் பண்ணுறாள். அதனால தான் ஈஸியாக வந்து என்னை வந்து டாக்ஸிக்கிட்டு போயிடுறான். ஓகே, மறைச்சி என்ன பண்ண போகிறோம்? தோனி 10 பால் டாட் பண்ணால் உனக்கும் கோபம் தான் வரப்போகுது. ஆனால் நீ நடிப்பேன், நான் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்காக எனக்கு தோனி பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு தோனி இல்லாத ஒரு ஐபிஎல் இருந்து எனக்கு கொஞ்சம், ஏன்னா ஸ்டேடியம் போயிட்டு பார்க்குற ஆள் தோனி என்ன பண்ணுவார், அந்த கீப்பிங் பின்னாடி அவர் ஆடுறது தாண்டி அந்த கீப்பிங் பின்னாடி பேசிட்டே இருப்பார், இப்படின்னுவார். அதை தான் அந்த ஃபோக்கஸே அங்கே தான் இருக்கும். சொல்லப்போனால் இப்போ தான் நாங்கள் சுற்றியே மேட்ச் பார்த்துட்ருக்கோம், எல்லாம் அப்படி தான் பார்த்துட்ருப்போம். பட் எனக்கு என்ன ஒன்று அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு இந்த சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நின்னதில்லை. அதுதான். இல்லை, அவர் மேட்ச் ஆட வந்துருவார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கடைசியில் அவரால் வரவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எப்படி ஃபேன்ஸ்லாம் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போ லவ் தான் ப்ரோ டுவர்ட்ஸ் மேனேஜ். அதாவது எங்கள் தலைவர் வந்து, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், தப்பாக இருக்காது. நீங்கள் ரோஹித் சர்மா கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க கூட, ஆனால் என்ன யூஸ் பண்ணுறாங்க அம்மி, அவர் என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? இன்னமும் அவர் யூஸ் பண்ணக்கூடிய காரணம் வேறு வழியே இல்லைன்ட்டு. ஆனால் நான் தப்பாக சொல்ல வரல. அவரை நீங்கள் கேப்டனாகவே கொண்டு வந்திருக்கலாம். அவர்கிட்ட இன்னமும் அந்த பிரெயின் இருக்குது. அவர்கிட்ட என்ன நீங்கள் இன்புட் எடுத்துக்கிறீங்க கிடையாது. ஆனால் இங்கே தோனி வந்து எங்களுக்கு அதான், அவர்கிட்ட நாங்கள் பயங்கர இன்புட் எடுத்துருக்கலாம். நாங்கள் இதே அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து ரெடியாக இல்லை, நான் எதையுமே கொடுக்க போகிறதில்ல, பட்டு தெரிஞ்சு வாங்கன்றாரு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிடுச்சு, 3-4 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் அவர் போயிடுவார். ஒரு கட்டத்தில் ஓகே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம், நமக்காக இந்த வருஷம் கஷ்டப்பட்டு ஆட போகிறாருன்ட்டு. பட் எனிவே அது நடக்காமே போயிடுச்சு. மேபி 1-2 மேட்ச் ஆடலாம், ஆனால் சர்ப்ரைஸ் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னமும் என்ன கேட்குறாங்கன்னா மெசேஜ் பண்ணி ப்ரோ தோனி ஆடுவாரா. பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருங்க. இப்போ நான் நாளைக்கு மேட்ச் போனாலும் எனக்கு வந்து சண்டே மேட்ச் போகிறேன், தோனி எல்லாம் எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஆனால் சர்ப்ரைஸ் அவ்வளோதான்.
இப்போ இந்த 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கேயோட ப்ளஸ் என்னவா பார்க்குறீங்க, மைனஸ் என்னவா பார்க்குறீங்க? சிஎஸ்கேவோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபீல்டிங் பவுலிங் யூனிட் இருக்குது. எல்லாருமே அப்படியே வைஸ் வயசாக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பவர்ஃபுல் பேட்டிங், ஃபயரி பேட்டிங் வேற மாதிரி. ஆனால் பவுலிங்கே இல்லை ப்ரோ. அன்ஷுல் கம்போஜை நான் பேக் பண்ணதுக்கு என்ன எங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸாக எனக்கு திட்டினாங்க ப்ரோ கமெண்ட்டில். வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் அனலைஸ் பண்ணுவோம் என்ன அன்ஷுல். பட் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்துட்டார்ல பர்பிள் கேப். நான் ஜெயிப்பாருன்னு சொல்லலை, இன்னமும் சூப்பராக போட போகிறார்ல. பட் நான் சொன்னதை ஓரளவுக்கு பண்ணிட்டார்ல. ஐ மீன் அவர் பேராவது நான் காப்பாற்றிக்கலாம். ஓகே. ஜேமி ஓவர்டன் யாருமே அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கே எடுத்துக்கலங்க. இப்போ வந்து ஜேமி ஓவர்டன் இப்போ வந்து பட் நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணோம். நல்ல பவுலிங் தாங்க, சிஎஸ்கே நல்ல பவுலிங் இருக்குடா. ஆனால் ருத்ராஜ் பண்ணது பெரிய தப்புடா, ஒரு ஓப்பனிங் வரக்கூடாதுடா. பட் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் உண்மையை பேசலாம், அதை அக்செப்ட் பண்ண மாட்டான். நீங்கள் கட்டுக்கதைகளாக அவுத்து வேணும். இப்போ கூட நான் வந்து ஒரு வீடியோ போடலாம், தான் தகவல் கிடச்சிச்சு, பொட்டி வந்துச்சு, எல்ஹெச் கூட தோனி ஆட போகிறாருன்னா நான் பேசினா போகும். பட் பொய் சொல்லி என்ன போட்டுட்டு தான். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஃபீல்டிங்கில் மிஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ண தெரியல. சில இடத்துல நிறைய இடத்துல மேட்சை ஃபினிஷ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இன்னமும் பாருங்க ஜெயிக்கிறோம், பட் அது இயர்லியாக ஃபினிஷ் பண்ண கொஞ்சம் அந்த அச்சுறுத்தல் இருக்குது, நம்ம கொலாப்ஸ் ஆகிடுவோமோ அப்படின்ட்டு. பட் இதுவும் லேர்னிங் தான். இதை தவிர பெருசாக பவர் பிளே பெரிய மைனஸ். பவர் பிளேவை வந்து இன்னமும் வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் 260 வந்து பஞ்சாப் அகேன்ஸ்ட் யாரோட சேஸ் பண்ண ஞாபகம் இல்லை, சேஸ் பண்ணாங்கன்னா அவனோட மிகப்பெரிய ரோல் பவர் பிளேவில் 116 ரன் அடிச்சிட்டான். ஓவர், கேம் ஓவர். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் பவர் பிளேவில் ஒரு டார்கெட் செட் பண்ணினா கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சோம் ஆப்போசிட். அவ்வளோதான். ஸோ பவர் பிளே அண்ட் ஃபீல்டிங் அண்ட் ஃபினிஷிங் அவ்வளோதான். இப்போ சிவன் தூபே மாதிரி ஆட்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி டீம்லாம் வேற யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு டீமில் ஒருத்தர் இருக்காங்க சொல்ல முடியாது. பட் நம்ம அதை சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம மற்ற டீமில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸை ஜிதேஷ் சர்மா போட்டு வருத்திட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு நம்ம டீமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போகிறது கிடையாது. ஏன்னா ஜிதேஷ் சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு டீம் கொலாப்ஸ், ஒரு மேட்ச்சில் வந்து நாங்கள் கொலாப்ஸ் ஆகணும், நான் போயிட்டு அதை காப்பாற்றிக்கணும். லிட்டரலி அவர் என்ன சொல்கிறாருன்னா தோனி 27க்கு 6 விக்கெட் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, 27க்கு 6 விக்கெட் இருக்கும்போது அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், தோனி 30க்கு 4 விக்கெட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி எத்தனையோ மேட்சை போய் முடிச்சு கொடுத்து ஐ மீன் கொண்டு போயிருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னா தோனி தான். ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுதுன்னா நீ ஆங்கர் ரோல் பண்ணனா 20 ஓவரில் கூட பண்ணிடலாம், புரியுதுங்களா, உருட்டி. ஆனால் அது ஈஸி கிடையாது, அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அதனால் ஜிதேஷ் சர்மாவை திட்டாதீங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, விட்டுடுங்க. தோனி தான். நான் தோனி கிவ் அப் பண்ண மாட்டேன். அவர் எத்தனை மேட்ச் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டீமில் இருக்காங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ சஷாந்த் சிங் பாருங்கள், பஞ்சாப்ல ஒரு சுச்சுவேஷன் நல்லா ஃபினிஷும் பண்ணுவார், ஆனால் அவர் ஒரே கேட்ச் பிடிக்க மாட்டார். அவங்க எப்படி யோசிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ எம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக இந்த மின்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, ராபின் மின்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க, ஜாக்ஸும் கொண்டு வராங்க, சரியா ஆடல, மின்ஸ் சுத்தமாக ஆடல. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டீமில் ஒருத்தர் இருக்காங்க, அது அவங்க தான் பார்த்துக்கணும். நம்மளதே இங்கே ஊசலாடிட்டு இருக்கப்ப நம்ம எதுக்கு போகிறது. சரி, ஓகே ப்ரோ. ஃபைனலாக ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? ஃபேன்ஸுக்கு நான் அதாவது இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எடுத்த உடனே ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் நல்லவன் கெட்டவன்றது நீ சொல்ல முடியாது, நீ நல்லவன் கெட்டவன்றது நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஒரு சின்ன ஒரு கிளிப்பை வச்சு இவன் தான் தப்பு பண்ணிட்டான்றது ஒரு முடிவு பண்ணுறது, நீங்கள் ஜட்ஜாக போனால் எந்த ஒரு நிரபராதையும் குற்றவாளி ஆக்கிடுவீங்க. நீங்கள் அதை மனசாட்சியில் வச்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஜட்ஜாக ஒரு கிளிப்பை பார்க்குறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே, நான் சத்தியமுதாக சொல்கிறேன், மதுரையிலேருந்து ஒரு இதை மட்டும் போடுங்க. நான் இந்த விஷயம் நடந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ அப்யூசிவ் வார்த்தை, கெட்ட வார்த்தை. ஏன்னா எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ட்ரிகர் ஆகிட்டோம். அப்போ நான் ட்ரிகர் ஆகிட்டான் அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன். நீங்கள் ஏன்னா என்ன இவ்வளோ கெட்டாவது திட்டிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு மதுரையிலேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு அந்த பையன் ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ, லைட்டாக இருந்திருக்காரு ப்ரோ, ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ, அதனால தான் ப்ரோ நீ ரியாக்ட் பண்ணேன். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காது ப்ரோ. எல்லாரும் நல்லவனு காட்டி என்ன ப்ரோ வாங்க போகிறோம் ப்ரோ. எங்கேருந்து ப்ரோ பண்ணுறீங்க? மதுரையிலேருந்து பண்ணுறேன், நைட் 1 மணிக்கு. எனக்கு அப்படியே கல்லழகரே பேசுன மாதிரி இருந்துச்சு. போதுண்டா, ஒருத்தர் இருக்காங்களா. இந்த மாதிரி நிறைய இடத்துல கால் வந்துச்சு. சிஎஸ்கே அதில் அங்கேருந்து கூட சூப்பர் ஃபேன்ஸ் தான் கால் வந்துச்சு. பட் எனக்கு அந்த பர்சன் பேசுனது பர்டிகுலராக ஒரு சாமானியன், என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க? +2 ப்ரோ. +2 அவன் என்ன அழகாக பேசுகிறான்றீங்க? மதுரையிலேருந்து. நான் மதுரையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, மதுரையில் தாண்டா மக்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு நைட்டு 1 மணிக்கு நான் இது பார்த்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சி, ப்ரோ நீ என்ன நினச்சிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் உனக்கு, ஏன்னா நீ இந்த டைமில் ஆன்லைனில் இருக்க மாட்டேன். பட் நான் சொல்கிறேன், உன் மேலே தப்பு இருக்காது. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஆதாரம் கட்டாங்க போகிறது, அவ்வளோதான். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஏன்னா நீங்கள் மெச்சூரிட்டி தான் ப்ரோ மேட்ரு. நான் கூட கெட்டவனாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக இப்போ நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலை, நான் நம்ம கிட்ட போய் சாரி கேட்டினேன். ஏங்க மன்னிப்பு கேட்கறத விட உங்களுக்கு என்ன இருக்கு? நான் அந்த மன்னிப்பு கேட்டதுக்கு இப்போ எதுக்குன்னா அந்த அம்மா கிட்ட
இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி நான் பேசிட்டேனேன்றதுக்காக தான். ஆனால் நான் கேட்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி நீங்கள் செல்ஃபின்ற வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த சமூகம் விட்டுருக்குமாங்க? அதுக்கு ப்ரூஃப் கேட்டிருப்பீங்களாங்க? அடித்து பொழந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஏகனார் மட்டும் ப்ரூஃப் வேணும். எங்கேயாவது ஒரு சிசிடிவியில் என்னைக்காவது இந்த வீடியோ திரும்ப திரும்ப ஸ்ப்ரெட் ஆகி நம்மக்கிட்ட ஃபூட்டேஜ் இருக்குன்னு ஒன்று வராது, அன்னைக்கு பார்த்துக்கிறேங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஃபேனாக இருக்கீங்க, எந்த பாயிண்ட்ல நம்ம சிஎஸ்கே விட்டுறவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஏன்னா இப்போ எனக்குமே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் பேசி ட்ரெண்ட் ஆன பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஐடியாலாம் கிடையாது, நம்ம ட்ரெண்டாக போகிறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னென்னா பழைய மேட்ச்லாம் பார்ப்பேன், பிடிக்கும். நீ கூட இந்தியா மேட்ச்லாம் பழைய மேட்ச்லாம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி பார்ப்போம், பிடிக்கும். அப்போ CLT2லாம் பார்த்துட்டு இருந்தால் ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் எனக்குமே தோனி மேலே அப்செட் இருந்துச்சு. நிறைய அந்த வருஷம் நிறைய டாட் பண்ணார். பட் அவருக்கு இவன் நீ பெய்னா கூட நம்ம வந்து தோல்வி தான் பார்ப்போம். 10 ஆஃப் தி டே நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன் அண்ட் டீமை கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஓகே முடிச்சுட்டு நம்ம வந்து மேட்ச் வந்து பார்க்குறப்ப நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து நாட் ஓன்லி தோனி எல்லா பிளேயர்ஸையும் வந்து திட்டுறது கேட்குது காது கூட. ஓகேங்களா? அண்ட் அதர் டீம் ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, நல்லா தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் ஓகே இது வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்கு. எல்லாரும் கொடுத்துட முடியாது, எல்லா டைமும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. நமக்கு செஞ்சுருக்காங்கல்ல, அப்போ அதையாவது சொல்லி காட்டணும்னு நான் சொல்லி காட்டின வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்ன அசிங்கமாக திட்டுங்க. இப்போ நான் இதை சொல்லிடுறேன், என்ன அசிங்கமாக திட்டுங்க, இவன் தாளம் தட்டான்னு சொல்லு, என்ன வேணா பண்ணு, நான் நன்றி மறவாத நாய், அவ்வளோதான். இந்த டீமுக்கு நான் நன்றி மறக்காத நாய். நான் இன்னும் எத்தனை வருஷம் கப்பு வாங்கலாம், நான் முட்டு தான் கொடுக்க போகிறேன். இதில் எந்த ஒரு அவமானமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இதே கப்பு ஆகும்போது அதை நியூஸ் பேப்பரில் போயிட்டு கிழிச்சு 2011 நான் எங்கள் வீட்டு கதவுல ஒட்டது இன்னமும் ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி ஒட்டிவிட்டு நான் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ தோக்குறோம், அதை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம், ஜெயிச்சாலும் பேச போகிறோம். பட் டீமை கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.